ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் பற்றி கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் டு ஃப்ராக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் மற்ற வீடியோஸில் ஃப்ராக்ஷனில் இருக்கிற அரித்மெட்டிக் அந்த மாதிரி மற்ற கான்செப்ட்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றது புரிஞ்சுப்போம். முதல்ல இப்போது என்கிட்ட 2 தோசை இருக்குது அண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. அப்போ நான் என்ன ஆகும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு தோசை கொடுக்க முடியும் என்னால். ஸோ முதல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபுல் தோசை, ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னொரு 2வது ஃபுல் தோசை. ஸோ ஆளுக்கு ஒரு ஃபுல் தோசை கிடைக்குது. சரியா? சரி, இப்போது என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு தோசை தான் இருக்குது என்கிட்ட. ஓகே, ஆனால் 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ என்ன ஆகும், அந்த இருக்கிற ஒரு தோசையை நான் என்ன பண்ணுவேன், 2ஆக பிரித்து கொடுப்பேன் அவங்களுக்கு. ஒரு பாதி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, இன்னொரு பாதி இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு. சரி, 3 பேர், ஒரு தோசை தான் இருக்கு, ஆனால் 3 பேர் இருக்காங்க. அப்போனாக்கா என்ன பண்ணுவேன், அந்த தோசையை 3ஆக பிச்சு, 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிச்சு, ஏன்னா ஒருத்தருக்கு ஜாஸ்தியாக ஒருத்தருக்கு கம்மியாக கொடுத்துக்க முடியாது. அதனால் அதே தோசையை 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து ஆளுக்கு ஒன்று கொடுப்பேன். 4 ஸ்டூடெண்ட் இருந்தால் என்ன பண்ணுவேன், அதே தான், அதே ஒரு தோசையை 4ஆக பிச்சு ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பேன். ஸோ இப்போ என்னாச்சு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தோசை கிடைச்ச இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு தோசையிலையும் பாதி தான் கிடைக்குது. ஒரு தோசை பாதின்னு சொல்ல முடியாது, கம்மியாக கிடைக்குது. எவ்வளோ பேர் இருக்காங்களோ, 2 பேர் இருந்தாங்கன்னாக்கா ஆளுக்கு பாதி தான் கிடைக்குது, 3 பேர் இருந்தாங்கன்னா ஆளுக்கு 1/3 தான் கிடைக்குது, 4 பேர் இருந்தாங்கன்னா ஆளுக்கு 1/4 தான் கிடைக்குது. ஸோ இந்த 1/2, 1/3, 1/4 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 விட கம்மி. இந்த மாதிரி 1 விட கம்மியாக இருக்கிற வேல்யூஸுக்கு பேர் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு பேர். நார்மலாக 0, 1, 2, 3, -1, -2, -3 அந்த மாதிரிலாம் இன்டீஜர் சொல்லிடுவோம். ஆனால் இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் இது இந்த மாதிரி பாதி தான் இருக்குது அப்படின்றத எப்படி சொல்கிறது, அதுக்கு தான் நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃப்ராக்ஷனுங்கிறது ஒரு முழு வேல்யூ இல்லை, அதில் பாதி, அரை, முக்கால், இல்லை அதை விட சின்ன நம்பர், அந்த மாதிரியான வேல்யூஸுக்கெல்லாம் ஃப்ராக்ஷன்ஸ்னு பேர். இப்போ சரி, என்கிட்ட 2 தோசை இருந்தால் என்ன பண்ணுவேன் நான், இப்போ 2 தோசை, ஆனால் என்கிட்ட இருக்கிறது 3 பசங்க இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், முதல் தோசையிலேருந்து ஒரு 1/3 எடுத்துப்பேன், 2வது தோசையிலேருந்து ஒரு 1/3 எடுத்துப்பேன். அதை எடுத்து அந்த 3 பசங்களுக்கும் கொடுப்பேன். என்கிட்ட 2 தோசை இருக்குது, ஆனால் 4 பேர் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவேன், முதல் தோசையிலேருந்து ஒரு பார்ட்டு முதல் தோசையை 4ஆக பிப்பேன். அந்த தோசையிலேருந்து ஒவ்வொரு பார்ட்டை ஒவ்வொரு குழந்தைக்கும் கொடுத்துருவேன். அதே போல் 2வது தோசையும் 4ஆக பிப்பேன், அதுலேருந்து ஒவ்வொருத்தரும் கொடுத்துப்பேன். 4 பேருக்கும் பிரித்து கொடுப்பேன். இதே மாதிரி என்கிட்ட எத்தனை தோசை இருந்தாலும், அதாவது என்னன்னாக்க என்கிட்ட இருக்கிற பொருளை விட நான் எத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகும்போது தென் நான் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்கிட்ட 10 என்ன சொல்லலாம், 10 தோசை இருக்குன்னு வச்சுப்போம், ஆனால் 15 பேர் இருக்காங்க. அப்போ எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று கிடைக்குமா, கிடைக்காது. அதை நான் பிச்சு தான் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு தோசையும் 15ஆக பிப்பேன். அதுலேருந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த ஒவ்வொரு தோசையிலேருந்தும் 1/15 ஆஃப் த பீஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸை புரிஞ்சுக்கங்க. ஃப்ராக்ஷனுங்கிறது முழுசு இல்லை, என்கிட்ட தனித்தனியாக அவ்வளோ இல்லை. என்கிட்ட நான் எவ்வளோ பேருக்கு கொடுக்கணுமோ அதை விட என்கிட்ட கம்மியாக இருக்க பொருள். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பிஸ்கட், நம்ம அந்த தோசைக்கு பதிலாக பிஸ்கட் வச்சுக்கலாம், பிட்ஸா வச்சுக்கலாம், ஓகே, இல்லை ஒரு பெரிய சாக்லேட் பார் வச்சுக்கலாம். தனித்தனி சாக்லேட் பீஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஒரு பெரிய சாக்லேட் பார் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நான் பிரித்து கொடுக்கும்போது எனக்கு அதுக்கு பேர் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவேன், நம்பராக எழுதுவேன். இப்போ இன்டீஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு எழுத தெரியும். அப்போ நான் ஃப்ராக்ஷன் எப்படி எழுதணும்னாக்க, மேலே இருக்கிற நம்பர் உங்ககிட்ட அந்த பொருள் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத மேலே இருக்கிற நம்பர் போட்டுக்கணும். கீழே அது எத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழே போட்டுக்கணும். ஸோ என்கிட்ட ஒரே ஒரு தோசை இருக்குது, அதை 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறேன். ஒரு தோசை இருக்குது, 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறேன். ஒரு தோசை இருக்குது, 4 பேருக்கு பிரித்து கொடுக்குறேன். இது உங்களுக்கு புரியறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ என்கிட்ட 2 தோசை இருக்குது, அதை 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறேன்னா நான் என்ன பண்ணுவேன்,
மேலே 2 போட்டு கீழே 3 போட்டுருவேன். இது உங்களுக்கு புரியறதுக்காக 2 தனித்தனியாக போட்டிருக்கேன். நீங்கள் லேட்டர் ஃப்ராக்ஷன் அரித்மெட்டிக் பார்க்கும்போது 1/3 ப்ளஸ் 1/3 ஈக்குவல் டு 2/3 ஆகிடும். ஸோ என்கிட்ட 2 தோசை இருந்து 3 பேர் இருந்தாங்க அப்படின்னாக்கா என்கிட்ட இருக்கிற பொருள் கம்மி, ஆனால் ஆள் ஜாஸ்தி. அப்போ எல்லாருக்கும் முழுசாக கிடைக்காது ஒன்று, கரெக்டாக ஒரு போர்ஷன் தான் கிடைக்கும் எல்லாருக்கும். ஸோ ஃப்ராக்ஷனை நான் எப்படி எழுதுவேன்னாக்கா, என்கிட்ட எத்தனை பொருள் இருக்குது அதை மேலே போட்டுப்பேன், அதை எத்தனை பேருக்கு பிரித்து கொடுக்க போகிறேன் அதை நான் கீழே போட்டுப்பேன். இந்த மாதிரி போட்டால் அதை ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து மேத்தமெட்டிக்கலாக இதுக்கு பேர் இருக்குது. இந்த மேலே போடுற நம்பர் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் நியூமரேட்டர் அப்படின்னு பேர். மேலே போடுற நம்பருக்கு பேர் நியூமரேட்டர், கீழே போடுற நம்பருக்கு டினாமினேட்டர் அப்படின்னு பேர். இது பாருங்கள், நியூமரேட்டர் டினாமினேட்டர். ஒரு ஈஸி மெத்தட் எது நியூமரேட்டர் எது டினாமினேட்டர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, டினாமினேட்டரில் டி இருக்கா ஆரம்பிக்குதா, டினா டவுன் தானே. ஸோ 3 டவுனில் இருக்கிறதுனால அது டினாமினேட்டர். டி ஃபார் டவுன், டி ஃபார் டினாமினேட்டர். டினாமினேட்டர் இல்லாதது நியூமரேட்டர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே வந்து அப்புன்னு இருக்கு, 1 வந்து அப்பில் இருக்கு, அது நியூமரேட்டர்லையும் NU இருக்கு, அப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டவுனில் இருக்கிறது டினாமினேட்டர், டி ஃபார் டவுன், டி ஃபார் டினாமினேட்டர். அப்பில் இருக்கிறது நியூமரேட்டர், எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இது 2 நம்பரும் என்னவா ஒன்றா இருக்கலாம், என்ன இன்டீஜர் வேணா இருக்கலாம். இது 2ம் எக்ஸப்ட் ஒரே கண்டிஷன் இருக்குது, இந்த கீழே இருக்க நம்பர் 0வா இருக்க முடியாது. அதாவது டினாமினேட்டர் cannot be 0 in a fraction. ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு நம்பரை 0வால் டிவைட் பண்ண முடியாது, மேத்தமெட்டிக்கலி நாட் பாசிபிள், பண்ண முடியாது, 0வால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ யூஎஸ் 0 இருக்க முடியாது, டினாமினேட்டர் 0 இருக்க முடியாது. நியூமரேட்டர் என்ன நம்பராக வேணா இருக்கலாம், டினாமினேட்டர் 0வா மட்டும் இருக்க முடியாது. மற்றபடி என்ன இன்டீஜராக வேணா இருக்கலாம். நெகட்டிவ் இன்ஃபினிட்டி நம்பர் கிடையாது. வாட் எவர் எவ்வளோ பெரிய நெகட்டிவ் நம்பராகலேருந்து எவ்வளோ பெரிய பாசிட்டிவ் நம்பர் இன்டீஜர் எதுவாக ஒன்றா இருக்கலாம். நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மட்டும் 0வா இருக்க முடியாது. இப்படி தான் நம்ம ஃப்ராக்ஷனே எழுதுவோம்.